ஹலோ ரமேஷ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இட்ஸ் நாட் பெர்மனெண்ட். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம்னா, ஜேகேவே டேவும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜேகே கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இது தப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கிறான். ஸோ அவன் நிறைய பெட் கட்டியிருப்பான், ஆனால் அவன் அந்தளவுக்கு இது மாதிரிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டான். ஒருத்தங்க லைஃப்பில் விளையாடுறது தப்பா இல்லை சரியா அப்படின்ட்டு. ஆனால் டே மேட்டரில் மட்டும் ரொம்ப யோசிக்கிறான். ஸோ அவனுக்கே உள்ள ஒரு தாட், ஜங்கு நீ எப்படா இப்படி மாறின, ஒருத்தனை பற்றி இப்படி யோசிக்க ஆரம்பித்த, இது உன் கேம்டா, உன் கேமு நீ ஆடியே பல மாதம் ஆச்சு, எதுக்கு நீ இவனை பற்றி யோசிக்கிற? ரொம்ப தப்பு ஜேகே. நீ சொன்ன மாதிரி 1 year விளையாண்டு முடிச்சு 5 lakhs வாங்குகிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த தாட்டும் வரக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவன் போயிட்டுருக்கான். அப்போ எதிரில் மிஞ்சோ வரான். ஸோ அவங்க அண்ணனை பார்த்தோன்னே செம்ம கடுப்பு. ஹலோ பிரதர், உங்களை தான் இல்லைங்க பார்த்தா என்னடா அவனுக்கு என்ன இதுக்கு இப்போ போகிறன்னு தடுத்து கேள்வி மாரி கேட்டுட்ருக்க? அது ஒன்றும் இல்லை பிரதர், கேள்விப்பட்டேன் யோர் ப்ளே த கேம் இன் அதர் ஃபீலிங்ஸ்ன்னு. அப்படியா? என்ன சொல்ல வர? இல்லை, பசங்க பேசிக்கிட்டானுங்க. காடிடாட்லேருந்து வெளில வரும்போது கேட்டேன், ஏதோ பெட் கட்டியிருக்கான் டே மேலே, அவனை லவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு. உண்மையா இல்லை பொய்யா? உண்மையாக இருந்தால் பொய்யா இருந்தால் நீ என்னடா மாரி பிடுங்க போகிற? உனக்கு என்ன அதுக்கு அது? இதை பாரு பிரதர், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்தவங்க ஃபீலிங்ஸில் விளையாடுறது ரொம்ப தப்பு பிரதர், ரொம்ப ரொம்ப தப்பு. என்னோட பிரதராக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா சொல்லு? ரொம்ப தப்பு இல்லை? இதை பாரு அண்ணா, எனக்கு எது கரெக்டு எது தப்புன்னு நீ சொல்லாத சரியா? உனக்கு அந்த எந்த ரைட்ஸு மயிரும் கிடையாது. பூ மாதிரி பேசாமல் ஒழுங்கப்போ இதுக்கு மேலே ஃபுல் ஃபார்ம் நீயே போட்டுக்கோண்ணே, புரிஞ்சுதா? சரி, நீ திட்டுறதா கரெக்டு பிரதர், நான் அதை மாதிரி தப்பாக சொல்ல. ஆனால் உனக்கு வேண்டிய அந்த 5 lakhs நானே கொடுத்து, ஏன் நீ மற்றவன்கிட்டலாம் போய் பிச்சை எடுத்து இந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபீலிங்ஸில் விளாண்டு எதுக்கு? உனக்கு தேவையே இல்லையே. ஏன் தம்பி இந்த வேலை உனக்கு? டீ பாரு, அது ஒன்றும் பிச்சை காசு இல்லைடா. இந்த மாதிரி நீ தரேன்னு சொல்கிறல்ல, அதுதான் எனக்கு பிச்சை காசு. மூடிக்கிட்டு வாயையும் பின்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு போ பாடு அப்படின்ட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறான். ஸோ மிஞ்சோக்கு சரியான கடுப்பு. ஸோ ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ கிளாஸ் முடிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளாஸை விட்டு வெளில ஓடி வரான். குடுன்னு ஓடி வந்துட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே ஜங்குக்கு அவன் பைக்கை எடுத்துகிட்ருக்கான். ஸோ ஜங்கு கிட்டே போயிட்டு, ஜங்குக்கா என்னடா என்ன? இல்லை வெளில போகலான்னு சொன்னல, போகலாமா? வர சொல்லி தோஞ்சிட்டோன்னா சரி ஏறு போகலாம். உண்மையாவா? ஏறு. ஓகே ஜங்குக்கா அப்படின்ட்டு அவனும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக பைக்கில் ஏறிக்கிறான். ஸோ ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போய் டேவோட வீட்டில் தான் விடுறான். ஸோ அப்போ ஜங்கு எனக்கு பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்ட்டு வண்டி திருப்பலான்னு போகிறான். அப்போ டே வந்துட்டு, ஜங்குக்கா என்ன வெளில கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். எனக்கு மூடில் சரியா வெளில போகிற அளவுக்கு. நீ வீட்டுக்கு போ, உடம்பு சரியில்ல, டேப்லெட் போட்டு தூங்கு, ரொம்ப முடியலன்னா டாக்டர்கிட்ட போ. போகிறேன் அப்படின்ட்டு அவன் போகலான்னு போகும்போது பெட் கட்டின ஒருத்தன் அங்கே நின்று அப்படியே பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி குறுகுறுன்னு ஜேகேவியே. ஸோ ஜேகே, ஏய் ஆமாம்ல டே, நான் வெளில போகணுன்னு சொன்னேன் பாரு, சாரிடா என் மைண்ட் செட் ரொம்ப மோசமாக இருந்துச்சா, அதான். இப்போ வா வெளில போகலாம். எங்கே போகலாம்? ஜங்கு சொல்கிறா, எங்கே போகலாம்? பீச் போகலாமா? பீச் தானே?
எனக்கு தெரிஞ்ச சரியான ஒரு பிளேஸ் இருக்குது. ஆனால் அங்கே ட்ராவல் ஆகி போக ரொம்ப நேரம் ஆகும். போகலாமா? உனக்கு ஓகேவா? ஓகே, சரி வா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு போகிறான். டேய் ஏன்டா தள்ளி உட்கார்ற, கிட்ட வந்து உட்காருவா அப்படின்ட்டு அவனை கையை பிடிச்சி அவன் இப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த பெட் கட்டுறவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறான். ஸோ இங்கே வெறியாவது ஜேகேக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட் அவனுக்கு ஆகுது. ஸோ ரொம்ப ஸ்பீடாக வண்டியை ஓட்டுறான். ஸோ டேவா பின்னாடி கத்திங்கினே வரான். ஜங்குக் மெதுவாக ஓட்டு. ஏய் நான் இப்படி தான் ஓட்டுவேன். அப்புறம் வெறி இப்போ வேறு பெருமா மெதுவாக ஓட்டுன்ட்டு மூடிட்டு வா அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறான். ஸோ அவன் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் ஆகுது அந்த பீச்சுக்கு போக. ஸோ நைட்டு ஒரு 11 மணி அந்த மாதிரி ஆகிருக்கும். ஸோ யாருமே இல்லை அந்த பீச்சில். ஸோ வெறும் அந்த அலசத்தை மட்டும்தான் கேட்குது. ஓரத்தில் ஒரு ஐஸ்கிரீம் விற்றுட்ருக்காங்க, அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை அங்கே. ஸோ டேக் அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இந்த மாதிரி அவன் எங்கேயுமே வந்ததில்லை, அவன் ஃபீல் பண்ணதும் இல்லை. ஸோ அதனால் குழந்த மாதிரி இறங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி குதிக்கிறான். ஏய் எதுக்கு இப்போ குதிச்சிட்ருக்க? இல்லை ஜேகே, ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா, அதான். பார்த்ததே இல்லையா நீ இதெல்லாம்? பார்த்ததே இல்லை. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்குறேன். அதுவும் கடலுக்கு பக்கத்துலேயே நிலா, மேலே ப்ளூ கலரில் வானம், அதுக்கு மேலே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஜேகே உனக்கு இதெல்லாம் பிடிக்காதா என்ன? பிடிக்கும்டா, ரொம்ப பிடிக்கும். யாரோட தாட்டும் இல்லாமல் அப்படியே நமக்குள்ளே நாமளே பேசிக்கிற ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸ். அடிக்கடி வருவேன். என்னை அடிக்கடி கூப்பிட்டு வரியா? நான் யாருமே இந்த பிளேஸ் கூப்பிட்டு வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று தான் கூப்பிட்டு வரேன். அப்படியா? உண்மையாப்பா? ஆமாம். ஜிமுனா ஹான் கூட இங்கே வந்ததில்லை, அவனுங்களை வேறு கூட நான் விட்டதில்லை. அவ்வளோ பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இருக்குது எனக்கு. அது ஏன் பர்சனாக இருக்கக்கூடாது, இந்த பிளேஸாக தான் இருக்கணுமா? அப்படிப்பட்டவங்க யாரும் வரல எனக்கு இங்கே கூட. இங்கே கூட்டிகிட்டு வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ரொம்ப கேட்காது என்ன, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். ஓகே ஜங்குக்கா. ஏய் இங்கே பாரு. ஜங்குக்கா உனக்கு ஃபீவர், அதனால் தண்ணியில் போய் ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வெளுத்து போடுவேன். சரி தண்ணியில் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவன் ஸ்லிப்பர்ஸ்லாம் கையில் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஓடுறான். ஸோ ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பான். ஸோ ஒரு மாதிரி நல்ல டக்கர் ஃபிகர் மாதிரி தர்றான்ட்டு. ஸோ அதை வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி தோன்றதுக்கு காஜா இல்லை என்ன மயிருன்னே தெரியலையே, இவனை யார் இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு சொன்னது? அதுவும் இங்கே இருக்க அட்மாஸ்பியருக்கும் இங்கே இருக்க நிலா வெளிச்சத்துக்கும் பார்க்க ஒரு மாதிரி இருக்கானே. ஐயோ ஜேகே இவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் மைண்டுக்குள்ளே அவனே சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அவன் பின்னாடியே போகிறான். ஸோ குழந்த மாதிரி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறான். ஸோ மண்ணில் வீடு கட்டி விளையாடுறது, அது இது எல்லாமே பண்ணுறது. ஸோ ஜேகே அவனே அறியாமல் ரொம்ப அட்மைட் பண்ணி பார்க்குறான் டேவை. ஸோ டே அதை பார்த்துட்டு ஜங்குக்கா இங்கே வாவேன். என்னடா இங்கே பாரு. என்னது இது? உனக்கு எனக்கு நான் வச்ச பேர் நல்லா இருக்கா? என்னடா பேர் அது? பார்த்தா தெரிலையா? நல்லா பாரு. இருட்டில் எனக்கு எதுவும் தெரில, நீயே சொல்லு. அதுவா, என் பேர் பால்புட்டி, உன் பேர் முத்தா, ஓகேவா? எதே முத்தாவா? அப்பன்னா தெரியாதா? முத்தானா சல்லான்னு அர்த்தம். அது நான் வச்ச க்யூட் நேம். உனக்கு நல்லா இருக்கா? கேவலமாக இருக்குது. போடா, நல்லா தான் இருக்குது. ஏய் என்னடா சொன்ன? இல்லை ஜங்குக்கு இல்லை, எதுவும் சொல்லலை. அது வர வா உனக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னா மண்ணை ரொம்ப விளையாடாதரா, ஏற்கனவே அது ஜில்லுன்னு இருக்குது. வா இந்த சைட். என்ன நீ இங்கே வந்ததே இந்த அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணதான், ஆனால் நீ அதை பண்ணவே விட மாட்டேங்கிற. இதை பண்ணாது அதை பண்ணாது, போ நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப அப்படி குச்சி விளையாண்டுருக்கான். ஸோ தூரத்தில் டே நின்றுட்டு முத்தா அப்படின்னு கூப்பிட்றான். என்னடா? நீ தானே ஐஸ்கிரீம் பார்ட்னர், வா அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. நான் எப்படா சொன்னேன்? நான் சொல்லிட்டேன், வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடு வா. ஷோ படுத்துறான் நீ அப்படின்ட்டு ஜங்குக்கும் போகிறான்.
ஸோ அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இவனும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு 2 பேரும் அந்த கடலுக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க. ஸோ அந்த தண்ணி அவங்க கால் கிட்ட வந்துட்டு போகுது. ஸோ ஜங்குக்கு ஃபீல் ஆகுதோ இல்லையோ, டேக்கு நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபீலு. ஸோ ஒரு மாதிரி அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஏய் என்ன ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டுருக்க என்ன? இல்லை இங்கே நல்லா வெளிச்சத்தில் பார்க்க எப்படி இருக்கேன்? பார்க்க அழகாக இருக்க. என் கண்ணே பற்றும் போல முத்தா. இங்கே பாரு அப்படி கூப்பிடாத, என்ன பிடிக்கவே இல்லை எனக்கு, மாதிரி இரிட்டேட் ஆகுது. எனக்கு பிடிச்சிருக்கு முத்தா, நான் அப்படி தான் கூப்பிடுவேன். நீ என்ன பால் புட்டின்னு கூப்பிடாம போதும். ஏன் நான் கூப்பிடக்கூடாது? பத்தியா அப்போ உனக்கு கூப்பிடணுன்னு தோணுது தானே? இல்லையே. அப்போது நீ என்னை பால் புட்டின்னு கூப்பிட்ருக்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் எப்போன்னு தான் தெரில. சரி விட பார்த்துக்கலாம். ஓ ரொம்ப பேசுகிறானே. டேய் ஐஸ்கிரீம் இருக்குது, மூடிட்டு அது தின்னு. ஐயோ என்னடா ஷர்ட்டு கழுத்துலாம் ஐஸ்கிரீம்? நான் தான் சொன்னேன்ல அது ஏற்கனவே ஒழுகிட்டுருக்கு. ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கியோ? சீக்கிரம் ஐஸ்கிரீமை சாப்பிடு. சரி. ஜங்கு என்னடா மழை வருது. மழை சரி ஐஸ்கிரீம் சாப்பிடு, சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். உண்மையாவா? அதுக்குள்ளேயுமா? ப்ளீஸ் வேணாம், மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகலாம். ஏய் நாமளே ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கோம், வீட்டுக்கு போக எப்படி 2 மணி ஆகிடும். சரியா? ஒழுங்காக சீக்கிரம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம், அடம் பிடிக்காத. பூச்சங்குக்கா இப்போ பார்த்தாலும் உருன்னே மூஞ்சி வச்சுட்டு நீ சிரிச்சாதான் என்ன? நல்லா தான் இருக்குல்ல. போதுமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. ஹேய் என்னடா வேணும் உனக்கு? எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இது கூட நல்லா இருக்கு சங்குக்கா, இந்த டோனும். ஓ என்ன பண்ணுறானே தெரியல. சரி நல்லா இருக்கட்டும், சீக்கிரம் சாப்பிட்டு போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஒரு மாதிரி மழை தூரவும், ஸோ அவன் போட்டிருக்க அந்த ஒயிட் ஷர்ட் அப்படியே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ ஜேகே அதை பார்க்குறான். ஜேக்கா வேணாண்டா, இது குருட்டு கண்ணு அங்கே எடுத்துகிட்டும் போகாத, வேணாம், பாடிக்கும் ஆபத்து, அவன் பாடிக்கும் ஆபத்து அப்படின்ட்டு பார்க்கவே மாட்டிக்கிறான். ஸோ அவன் பாட்டுக்கு பட்டுக்குட்டி மாதிரி அப்படியே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஜங்கு கண்ணு சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஸோ தள்ளி உட்காந்துருந்தவன் டக்குன்னு கிட்ட போய் உட்காடுறான். சரி வேணாண்டா, சிங்கமாக பண்ணாத. ஜேகே ஒன்றும் இல்லை நீ சாப்பிடு, வீட்டுக்கு போகலாம், சீக்கிரம் சாப்பிடு. சரி அப்படின்ட்டு அவன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஷர்ட்டு அப்புறமேட்டு அவன் நெக்கெல்லாம் ஐஸ்கிரீமாக இருக்குல்ல. ஸோ அதே ஒரு மாதிரி குறுக்குன்னு அந்த கண்ணை வச்சு முட்டை கண்ணை வச்சு பார்த்துன்னு இருக்கான். டேய் ஜங்குக்கா இதுக்கடா அந்த இலவ பார்க்குற, என்னடா பண்ணுற? வேணாண்டா, தப்போடா. இந்த டைமில் தான் இப்படி தான் இருக்குமா உனக்கு? இது எப்படி இருக்குது? இன்னைக்கு ஏதாச்சும் பௌர்ணமியா என்ன? இருக்காது. ஏன் இப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி? சே தப்பு இப்படிலாம் நம்மளுக்கு ஃபீலே ஆகக்கூடாதே. ஜங்கு என்ன பண்ணுறான்? ரொம்ப கிட்ட வந்து உட்காந்துருக்க. அது ஒன்றும் இல்லைடா, மழை வருதுல்ல, எனக்கு குளிருது, அதான் வேறு எதுவும் இல்லை. குளிர் தான். அச்சோ சரி அப்போ கிட்ட உட்காந்திக்கோ அப்படின்ட்டு அவனும் இன்னும் நல்லா கிட்ட வந்து உட்காந்துக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட 2 பேரும் அப்படியே ரெட்டை பிரிவு மாதிரி ஒட்டி உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே கை சும்மா இல்லாமல் அதை கொண்டு போய் டேவோட ஹிப்பில் வைக்கிறான் அவன் கையை. ஸோ டே ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு, ஜேகே டே அது ஒன்றும் இல்லைடா, குளிருது, என்ன வேறு எதுவும் இல்லை, குளிரு தான். சரி அப்படின்ட்டு அவன் ஐஸ் ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாகுது. ஸோ அப்படியே ஐஸ்கிரீமை லிக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அவன் கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஜேகே அவனோட ஒயிட் ஷர்ட்டுக்குள்ளே அப்படியே கையை விடுறான். ஸோ அவன் கையை விடுறது கூட அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ ஒரு மாதிரி அப்படியே திரும்பி டே வந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ அவன் அப்படியே பார்க்கறதுக்குள்ளே அவன் இப்போ நல்லா டைட்டாக பிடிச்சி ரொம்ப க்ரிப்பாக பிடிக்கிறான். ஜங்குக் அது ஒன்றும் இல்லைடா, ரொம்ப குளிருது, வேறு எதுவும் இல்லை. ஜங்குக்
ஓ கை ஓ கையை சில்லுன்னு தான் இருக்கு. அப்படியாடா? எனக்கு எதுவும் தெரியலையே. ப்ளீஸ்டா கிட்டே ஏறுண்ணா. ஆ ஒரு மாதிரி அப்படி ரொம்ப குளிருதா, மார்கழி மாதம் வேறு, அதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அவன் கை அப்படியே ஹிப்பில் இருந்து அப்படியே மேலே போகுது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே வந்து இப்படி பெந்த முழிக்கிறான். அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனே டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ்கிரீமையும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அவன் அப்படியே வந்துட்டு ஹிப்பு மேலே அப்படியே கையை கொண்டு போயிட்டு அவன் செஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுறான். ஸோ டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கூசுது. அவன் ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிக்கிறான். ஸோ அதுக்கு அது ஜங்குக் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ளஸ்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னே தெரியல, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் இப்படிலாம் பண்ணுறது. ஸோ இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக ரொம்ப ஹார்டாக பண்ணுறான். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப இந்த மாதிரி பண்ணவும் அவனுக்கு கூச்சத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஜங்குக்கு கூசுதா? நான் பண்ணுறது உனக்கு கூசுதாடா? வேறு எதுவும் ஃபீல் ஆகுதா? இல்லை ஃபீல் ஆகலையா? ஃபீல் ஆகுதா? அப்படியா? இங்கே எங்கள் அண்ணா பார்த்து சொல்லு அப்படின்ட்டு அவன் இன்னொரு ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து அவனை அப்படியே வந்து சின்ன பிடிக்கிறான். அண்ணா பார்த்து சொல்லு, ஃபீல் ஆகுதா? ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் ஆகுது? முட்டா, அது வந்து ஒரு மாதிரி அடி வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது, ஒரு மாதிரி பண்ணுது, சொல்ல தெரில அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான் மூஞ்ச. ஸோ இன்னும் அப்படியே ஜேகேக்கு ரொம்ப அட்மையராக ஃபீல் ஆகுது. ஸோ அவன் கிட்டே போயிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டை இவன் ஃபோர்ஹெட்டோட அப்படியே டச் பண்ணி வச்சுட்டு, டேய் நான் பண்ணுறதெல்லாம் மன்னிச்சிடு என்ன? ஏன் என்னாச்சு? என்ன பண்ண? என்ன ஜங்கு முன்னர் பண்ணுறதெல்லாம் மன்னிச்சிடு. இது கரெக்டாக தப்பாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் எனக்கு தேவை. இல்லை உன்னை யூஸ் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனால் ஒரு பக்கம் யோசிக்க தோணுது நிறையா. ஆனால் எனக்கு கரெக்ட் டைம் பார்த்து தான் செய்வேன். மற்றவங்க ஹர்ட் பண்ணுறது நான் எப்பயுமே எனக்கு அது ஒரு மைனஸாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் உன்னை ஹர்ட் பண்ணும்போது, உன்னை கஷ்டப்படுத்த போகிறேன்னு நினைக்கும் போது ஒரு மைனஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. என்கிட்ட அது 10% என்கிட்ட ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஜஸ்ட் ஃபெயில் மை செல்ஃப். ஸோ அப்படி தான் இருக்குது. சாரி அப்படின்ட்டு அவனோட அவனோட ஃபோர்ஹெட்டும் இவனோட ஃபோர்ஹெட்டும் ஒரு மாதிரி டச் ஆகி தான் இருக்குது. ஸோ ஜங்குக் அவனோட நோஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான் டேவோட நோஸை. ஜங்குக் என்ன ஆச்சு? ஃபீல் பண்ணுறியா என்ன? ஆமாடா, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். உன் மேட்டரில் மட்டும் இன்னும் மயிருக்குன்னு தான் தெரில. இது நான் இல்லவே இல்லை, பாடு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஜங்குக்கா இல்லைடா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தள்ளி போகலான்னு பார்க்குறான். ஸோ மழை இன்னும் நல்லா ஹெவியாக வர ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபராக தெரிஞ்ச துணி நல்லா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபராக தெரியுது. ஸோ அவனோட காயம், அவனோட செஸ்ட்டில் இருக்க எல்லா தழும்பும் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தெரியுது. ஸோ ஒரே கட்டத்தில் டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப எரிய ஆரம்பிக்குது. ஜங்குக் என்னடாச்சு? என்ன? இல்லை போகலாம், எரியுது, வேணாம் போகலாம். என்னடா ஆச்சு? இல்லை எரியுது. என்னடா எரியுது? இல்லை வலிக்குது, போகலாம் வா அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு போகிறான். ஸோ அவன் பாட்டுக்கு அப்படியே ஓடிக்கிறான். ஸோ ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் போய் அவன் பாட்டுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி குறுக்கிட்டு ஸோ ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கும் பின்னாடியே போகிறான். உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருக்கேன், உன்னை யாராவது அப்யூஸ் பண்ணுறாங்களான்ட்டு, என்ன இப்படி போட்டு அடித்து வச்சுருக்காங்களான்ட்டு? யார் அடிக்கிறாங்க கேட்ட சொல்ல மாட்டியா? அதெல்லாம் யாரும் என்னை அடிக்கலை. அப்போ இதெல்லாம் எப்படி? இது நானே எனக்கு கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட். இதுக்கு நீயே கொடுத்துக்கணும். லூசா நீ? ஜங்கு அதெல்லாம் எதுவும் கேட்காது. அது என் பர்சனல். பர்சனலா? சரி, நான் தான் அந்தளவுக்கு ஒன்று க்ளோஸ் இல்லைல்ல.
அப்போ நான் கேட்கணும். தட்ஸ் ஆல். ஓகே விட, நான் கேட்கல அப்படின்ட்டு தள்ளி போய் நின்றுக்கிறான். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டே அப்படின்னு நின்றுட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு மனசே கேட்கல. ஸோ ஒரு மாதிரி கிட்ட வந்து நின்றுக்கிறான். ஸோ அவன் ஷோல்டரில் சாஞ்சு அவன் ஒரு ஹேண்டை மட்டும் பிடிச்சிட்டு ஒன் சைடாக நின்று ஒரு மாதிரி ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். ஏய், நீ என்ன மயிருக்கெலாம் அழுகுறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ அழுகுறது பார்க்கும்போது எனக்கு எரிச்சல் மயிராக ஆகுது. உன் மேட்டரில் மட்டும் நான் ரொம்ப சென்சிட்டிவாக மாறிட்டுருக்கேன். அது சுத்தமாக பிடிக்கல. இப்படி இருக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அது முடியாது போல். எவ்வளோ உண்மை அழுதுக்கோ, என்னால் அவனுக்கு கம்ஃபர்ட்லாம் கொடுக்க முடியாது, புரியுதா? வரவும் வராது அப்படின்ட்டு அவனும் அப்படி ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவனுக்கு அழுது மறுபடியும் ஃபீவர் வந்துடுது. மயிறு போதும், நிறுத்த அழுது போதும், ஃபீவர் வந்துடுச்சு, வீட்டுக்கு போகலாம். ஜங்கு தப்பாக எடுத்துக்காத, நீ தப்பாக எடுத்துக்காத மாதிரி எதுவும் சொல்லாமல் இருந்தா சரி. என்ன, எனக்கு ஒன்று கிஸ் பண்ண போல் இருக்கு, ரொம்ப லிப்ஸை விடவே கூடாதுன்னு தோணுது, எனக்கு அது வேணும், கிடைக்குமா அப்படின்ட்டு ஓப்பனாக கேட்டுடுறான். ஸோ ஜிக்கிக்கா என்னடா சொல்கிறது அப்படின்னு தெரில. ஸோ மாதிரி அவன் பேந்த முடிகிறான். ஸோ அவனும் என்ன யோசிச்சான்னு தெரில. ஸோ டக்குன்னு போய் அவன் லிப்ஸை பிடிச்சி ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவனால் மூச்சை விட முடியாத அளவுக்கு ஜங்குக் ஜங்குக் ஜங்குக், ஏய் நீ தானே கேட்ட, மூடு என்ன அப்படின்ட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஒரு 5 நிமிட்ஸ் அப்படியே தான் போகுது. அப்பர் லிப்பு லோயர் லிப்புன்னு மாற்றி அப்படியே சக் பண்ணி இழுத்துட்டு கடிச்சிட்ருக்கான். ஸோ ஒரு மாதிரி கையை சும்மா இல்லாமல் பாடி ஃபுல்லாக அப்படியே போகுது, ட்ராவல் ஆகுது. ஸோ அவன் எரியுதுன்னு சொன்னார் ஃபுல்லாக டேக்கு. இப்போ ஒரு மாதிரி ஹெவன் ஃபீலை தருது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அவனுக்கு எதுவுமே சொல்லணும்னு தோணலை. ஸோ அவனை தொடர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜங்குக் டக்குன்னு நிறுத்திட்டு அவன் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, மழை விட்டுருச்சு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவனை அப்படியே பைக்கில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ ஒரு மாதிரி அவனுக்கு ஃபீவர் அடித்ததுனால ஜங்குக்கு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு, ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு குழந்த மாதிரி தான் வரான். ஸோ அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு தான் வருவான். இந்த மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிடு, சரியா? சாப்பிட்டு தூங்கு, சாப்பிடாம தூங்காத. அன்றைக்கி நீ எதுவும் காலேஜ் வர வேணாம், பார்த்துக்கலாம். நோட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதான் அவங்க கூட ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குமே, இது அந்த பேர் என்ன, ஜெனி, அது வாங்கிட்டு வந்து தரோம். நீ நாளைக்கு ரெஸ்ட்டு, காலேஜ் வராத. ஜேகே, நான் வரதே உன்னை பார்க்க தான். அப்போது படிக்க வரல நீ? அதுக்கும் தான் வரேன். இந்த பாரு, சொல்கிற பேச்சை கேளு, மூடிக்கிட்டு சொன்னதை கேட்டுட்டு டேப்லெட் போட்டு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கு, எதுவும் நினைக்காம. சரி, பாய். முத்தா, என்ன பார்த்தியா, நான் முத்தான் கூப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கூப்பிடாதுன்னு சொன்னாலும் நீ அப்படி தான் கூப்பிட போகிற, கூப்பிடுன்னு சொன்னாலும் அப்படி தான் நீ கூப்பிட போகிற. நான் வேறு என்ன பண்ணிட்டு சொல்லு? சரி கூப்பிடாது, சரி பாய் முத்தா, பார்த்துப்போ, நீயும் போய் சாப்பிடு, தூங்கு, இது ஃபீல் பண்ணாத. என்கிட்ட நீ ஃபீல் பண்ணி பேசினல்ல, எனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அது உனக்கு தான் ஹர்ட்டை தரும். போய் தூங்கு, பாய் அப்படின்ட்டு அவன் தாட்டா சொல்லிவிட்டு ரொம்ப குழந்த மாதிரி அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜங்குக்கும் அம்மா ரொம்ப யோசிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது மிஞ்சோ, என்ன தம்பி எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வரீங்க போல் நைட்டு 3 மணிக்கு? எங்கே போயிட்டு வரீங்க? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? இல்லை தப்பாக ஏதாவது பண்ணிட்டு வரியோன்னு நினச்சேன். அப்படி தப்பாக ஏதாவது பண்ணாலும் மயிருக்கு என்ன பிரச்சனை? தள்ளு, வலைய விடு. நீ இந்த டைமில் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் 3 மணி வரையும். இப்போ நீ ஏதாவது தப்பான வேலை பார்க்குறியா? தம்பியை மாதிரி அண்ணனும் இருக்க முடியுமா? ஏதோ பைக் சவுண்ட் ஒன்று கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு வெளில வந்தேன். அதான் வந்து பார்த்தேன். இன்னொரு அப்பா பார்த்துருந்தா அவனை இப்போயே வீட்டை விட்டு துரத்திருப்பார்.
அதுதான் நானும் பண்ணுன்னு சொல்கிறேன். அந்த மனுஷன் தான் பண்ண மாட்டேங்கிறானே. என் கௌரவம் போயிடும், என் மரியாதை போயிடும்ன்ட்டு நச்சரிச்சிங்க சாவடிச்சுக்கிட்டு சை எரிச்சல் மயிராது. தள்ளு, நீ கூட செஞ்சு நெரிச்சல் பண்ணாத, வழியை விட்டு தள்ளிப்போ. சரி தம்பி போகிறேன். நாளைக்கு என்ன ஏதோ ஒன்று பார்க்க கூப்பிட்டு போகிறாங்களாம். என்ன நீ வரியா என்ன? நான் வர கூப்பிட சொல்லுது என் அப்பாங்க சட்டக்காரங்க. வந்து தான் ஆகணுமா. வரியா இல்லையா? வந்து தொலைறேன். ஒரு என்ன பண்ணி தொலைறு. தள்ளிப்ப காலங்க தலையும் வச்சிருக்கணுன்றது நைட்டு நிம்மதியாக விடுறது. சனியை முடிச்சு எப்படி என்னடா சொன்ன? ஒன்றும் சொல்ல, தள்ளிப்ப அப்படின்ட்டு தள்ளி விட்டுறான். ஸோ ஜங்குக்கும் போய் தூங்குறான். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு ஒரு ட்ரீம் வருது. ஸோ அந்த ட்ரீமில் ஹான்கிட்ட உட்காந்து ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி புலம்பி அழுதுட்ருக்கான். டே ஹானு, டே அவன் என்னை மன்னிக்கவே மாட்டானாடா. டே அவன் எனக்கு வேணும்டா, எனக்கு எப்படியாவது அவன் வேணும். ஏன்டா நான் சாரி கேட்டாலும் என்ன பண்ணாலும் ஏன் இப்படி பெருக்கிறான்? எனக்கு அவன் வேணும்டா மச்சான், எனக்கு வேணும் அவன். மச்சான் எனக்கு புரியுதுடா. சரி விட்டு பார்த்துக்கலாம். என்னடா பார்த்துக்கலாம்? நீங்கள் சொல்லி தாண்டா நல்லா பண்ணேன். இப்போ எல்லாம் இருந்தும் நிம்மதி எல்லாம் இருக்க முடியலடா என்னால். இப்போ ஞாபகமாகவே இருக்குது. இப்போ எங்கே போனானே தெரில. பைத்தியம் பிடிக்குது, பித்து பிடிக்குது. இல்லை மச்சான், எனக்கு அவன் வேணும், எனக்கு வேணும் மச்சான். அவன் இல்லாமல் இருக்க முடியாதுடா என்னால். அவன் தாண்டா எனக்கு எல்லாமே. இல்லைண்ணா நான் இல்லை மச்சான், வேணும்டா அவன் அப்படின்ட்டு கீழே உட்காந்து ரொம்ப கதறி அழுதுட்ருக்கான். ஸோ இந்த ட்ரீமு ஜேகேக்கு வருது. ஸோ மார்னிங் அப்படி துப்புக்கடின்னு எந்திரிக்கிறான். ஸோ உனக்கு எதுவுமே புரியல. ஸோ ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஷெட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப பயத்தில் கையெல்லாம் ஷிவர் ஆகி ஒரு மாதிரி எந்திரிக்கிறான். ஸோ தண்ணியை கூட எடுத்து குடிக்க முடில. யார் அது? நான் யாரை பற்றி பேசியிருப்பேன் அப்படின்ட்டு யோசிக்கிறான். ஓகேடா மிஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகே பாய்.